ஹே ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பேண்டா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நெதருக்கு போகிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் இப்போ நெதருக்கு தான் போக போகிறேன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு நெதர் போட்டு கட்டியாச்சு. நம்ம வந்த உடனே வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருந்த வேலை வந்து நான் கீழே இறங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு முன்னே வந்துட்டு வீடியோ ஆக்சுவலாக ஆன் பண்ணாமல் நெதரில் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த வேஸ்லாம் போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும். தென் வந்துட்டு இந்த சைடு போகிறதுக்குமே வந்துட்டு நான் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டிருந்துருப்பேன். அப்புறம் தான் செத்து போயிருப்பேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்த லூட்டோடு வந்துட்டு இது எரிக்குழம்புல விழுந்து செத்து போயிட்டேன். 2 வாட்டி இந்த மாதிரி தான் செத்து போனேன் அந்த இது கட்டுறதுக்குள்ளேயே. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட்டிட்டு நான் வந்து ஸ்பானான இடத்துல வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தனித்தனியாக வந்து குட்டி குட்டி ஸ்பேஸாக வந்துட்டு லேண்ட்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வழி போட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு வழி போட்டு இந்த சைடு வந்தால் இங்கே ஒரு போர்ட்டல் இருந்தது. ஸோ வந்துட்டு இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. சரி ஓகே அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, நான் வந்து போன வாட்டி வந்திருந்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல செத்துட்டேன். என்னோடய லூட்ஸ் தான் வந்துட்டு அது போட்டிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சேஃபாக போட்டுட்டு அது சுற்றிட்டுருக்குன்ட்டு. என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து கோல்டு போடாமல் வந்திருந்தேன்னா இந்நேரம் என்னை அது போட்டு தள்ளியிருக்கும். இப்போயுமே பாருங்கள், வில்லால் அடித்து என்னை கீழே தள்ளிடுச்சு. இங்கே பாருங்கள், என் லூட்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ முன்ன வாட்டியுமே நான் இங்கே வந்து செத்து போயிட்டேன். இப்போ கூட பாருங்கள், இந்த சைடு வந்துட்டு கேஸ்டர்ஸ் வந்துட்டு 2 சுற்றிட்டுருக்கு, 2 ஸ்பான் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஜாம்பிஸ் அதிகமாக ஸ்பானே ஆகலைன்ற மாதிரி புலம்பிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா 2 கேஸ்டர் ஒரே இடத்துல ஸ்பான் ஆகிட்டு என்னை போட்டு தள்ளிடும் போல். நான் வந்து அதனால் தப்பிச்சு இந்த பக்கம் ஓடி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அங்கேயும் வழி போட்டு வச்சுருந்தேன், அந்த சைடு இதுக்கு போகிறதுக்காண்டி. ஸோ வந்துட்டு அப்படி போகும்பொழுது இந்த ஒயிட் கலரில் கிடைக்கும் இல்லையா, அது வந்துட்டு இங்கே நமக்கு நிறையவே கிடச்சிது. போன வாட்டி வந்துட்டு நான் வரும்பொழுது ஒரு 2 செட் ஆஃப் பிளாக் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அதோடு வந்து தான் இந்த எரிக்குழம்புல விழுந்து செத்து போயிட்டேன். ஒரே மன வருத்தங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸ்பான் ஆனது வந்துட்டு இந்த ஒரு மேலே அலாமத்தான் தொங்குற மாதிரி இடத்துல தான் வந்து ஸ்பான் ஆகிருக்கேன். அங்கேருந்து கீழே இறங்கினா மீண்டும் அங்கேயும் வந்துட்டு சும்மா குட்டி குட்டி இந்த ஐஸ்லேண்ட் மாதிரி வந்துட்டு அங்கங்கே இருக்குது. என்ன பண்ண முடியும், அப்புறமேட்டுக்கா செத்து போயிடுவோமோ அப்படின்ட்டு பயத்தில் என்ன பண்ணேன், இந்த இதுக்குள்ளே வந்தால் இது எங்கேயோ இருக்குது, சரி இங்கெல்லாம் வந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம மீண்டும் அவ்வளோ தூரம் வீட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்லி மீண்டும் உள்ளேயே வந்துட்டேன். என்னன்னாலும் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு அந்த சைடு போக முடியுமா. இங்கே பாருங்கள், இந்த பெட்டியில் வந்துட்டு நான் எடுக்கவே இல்லை, எடுக்க முன்னாடி தான் எனக்கு கொன்னுடுச்சு. ஸோ அந்த பெட்டியை வந்துட்டு உடச்சி நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு இப்போ வந்து இந்த பெட்டியை வந்துட்டு இங்கே வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரூட்லாம் இதில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த சைடு போக பார்க்கலாம். ஏன்னா அங்கே 2 கேஸ்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால் இந்த வாட்டியும் எரிக்குழம்புல விழுந்து என்னோடய லூட்ஸ்லாம் வந்துட்டு நான் கொடுக்க விரும்பலை. ஸோ வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்த லூட்ஸ்லாம் வந்துட்டு இதில் வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கத்தியோ இல்லை வந்துட்டு பிகாக்ஸோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா. ஸோ வந்துட்டு இது எல்லாமே நமக்கு போதும். இது டார்ச்சுமே வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ அந்த சைடு போகலாம் அப்படின்னு நான் இப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கேஸ்டர்ஸை காணலை. சரி ஓகே, நமக்கு நல்லதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், விறுன்னு வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு வந்த அடையாளம் தெரியணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி ஸ்டோன் பிளாக்ஸும் வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லு இருக்குதுல்ல, அவன் வந்து என்னை அடிச்சுட்டே இருந்தான். கோல்டில் வந்துட்டு பேண்ட் போட்டிருக்கேன். அந்த வில்லு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம கோல்டில் வந்து ஏதாவது வந்து ஆமர் போட்டிருந்தோம் அப்படின்னா அவனுங்க நம்மளை அடிக்க மாட்டானுங்க. ஆனால் இந்த திக்கெலாம் என்னை அடிச்சுட்டே இருந்தான். ஒரு வழியாக அவனை கொன்னுட்டேன். நான் வந்துட்டு ஒரு வழியாக சேஃபாக தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நான் போட்டு வச்சுருந்த வழியில் வந்துட்டு போயிட்டுருந்தேன். ஏன் நான் வந்துட்டு அந்த வழியில் போயிட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். நான் போனதில் எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒன்று கிடச்சிது, ஒன்று தெரிஞ்சது. நான் வந்து வழி மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். வழி போடுறதுக்கே நான் ஒரு வழி ஆகிட்டேன். நான் இன்னும் போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. உங்கள் கூட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு நான் சொன்ன இடம். இங்கே வந்துட்டு நம்ம செஸ்ட்டு செஞ்சு நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் என்னமோ ஒன்று என்னை அடிச்சுட்டே இருந்ததுங்க. என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள், ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்குது. இத்தனைக்கும் வந்துட்டு பாய்சன் மாதிரியும் இல்லை, செத்தே நான் போயிட்டேன்.
எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு, என்னன்னே தெரியலங்க. அப்புறமா இங்கே பார்த்தா தான் வந்துட்டு ஏதோ வந்து இந்த இது ஸ்லைம் மாதிரி இங்கே இருக்கும்ல, அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். அந்த இது தான் வந்துட்டு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதான் என் கண்ணுக்கே தெரியலையே, கண்ணுக்கு தெரியாமல் எப்படி வந்து அடிக்குன்னு சொல்லுங்கள். எரிச்சல் ஆகிடுச்சு எனக்கு, ஒரே டென்ஷன். மீண்டும் நான் அவ்வளோ தூரம் போகணும். இப்படி தான் ஒரு வாட்டியும் போயிட்டு செத்துட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டி நான் உங்களுக்கு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான போய் காமிப்பேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஒரு மனதைரியத்தோடு. ஆனால் ஒரு கஷ்டந்தாங்க. இப்போது என்ன, கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஃபைட் பண்ணியிருப்பேன். கண்ணுக்கு தெரியாத போது என்னால் ஃபைட் பண்ண முடியாமல் டென்ஷன் ஆகிடுச்சு. மீண்டும் டென்ஷனில் இப்படி வந்து மேலே திக்கில் மாதிரி ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்க என்ன பண்ணி எப்படி சொல்கிறது, போக வேண்டிய வழியவே வந்துட்டு நான் டென்ஷனில் மறந்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்துட்டு நம்ம கீழே தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கீழே இறங்கி போகிறதுக்கான வழி கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம உள்ளே போகிறோமா இல்லையான்றதை பார்ப்போம் வாங்க. அதாவது டென்ஷனில் கோவத்தில் நான் எப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு பாருங்கள். வழியை வந்துட்டு மறக்கலை, டென்ஷனில் நான் வழியை வந்து என்ன சொல்கிறது பார்க்காம அப்படியே வேகமாக போயிட்டுருக்கேன். ஸோ மீண்டும் வந்துட்டு நம்ம வந்த வழியெல்லாம் கடந்து நம்ம போய் தான் ஆகணும். நான் வந்து கோல்டு வேறு போடாமலே வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு அந்த என்னென்னா கோல்டு ஆமர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடாமலே வந்திருக்கேன். ஒரு அவசரத்தில் கோவத்தில் கிளம்புனதில் வந்து அதெல்லாம் போடாமல் வந்துட்டேன். பட் இங்கே வந்து வில்லு வரவன் அவனாவது இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் நான் போய் ஆகணும். இப்போ வரைக்கும் யாரும் கண்ணில் படலை. பட் வந்துட்டு அங்கே இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம செஸ்ட்டுக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி செஸ்ட்டில் வந்துட்டு லூட்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு கோல்டு ஆமர் எடுத்து போட்டுக்கலாம். பட் வந்துட்டு ஓகே, யாருமே இல்லை. அதனால் நான் வேகமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கேயே போயிடலாம். ஏன்னா அங்கேயே நம்ம லூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இதே சப்போஸ் இங்கே யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கோல்டு ஆமர் போடாமல் போயிருக்கிறது கஷ்டம்தான். நம்ம நல்ல நேரம், கேஸ் ஸ்டவ்வும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஃபுட்டு குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. நான் வந்து ஃபுட்டு போய் சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்தாச்சு, கிட்ட வந்துட்டோம். நம்ம உடனே போயிட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். இந்த வாட்டியும் அந்த கண்ணுக்கு தெரியாதது இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட லூட்ஸ் எல்லாமே இங்கேயே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு இப்போ செஸ்ட்டு செஞ்சு நம்ம லூட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து அந்த சைடு நான் இன்னுமே போகலை. ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வழி போகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு வழி ஆக்கிடுச்சுங்க இதுங்க என்ன. அந்த இடத்துல வந்துட்டு நான் கிட்ட போனால் தான் தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்றது. ஸோ வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வும் வேறுங்க. எனக்கு ஒரு என்ன வந்துட்டு இது ஒரு பிரச்சனையே அப்படின்னா, ஐஸ்லேண்ட் மாதிரி அங்கங்கே ஒரு இடமா இருக்கிறதுனால நான் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது நான் போட்டு தானே போகிறதா இருக்குது. பட் அந்த அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரி குழம்பாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா கேஸ்டராக இருக்குது. யோசிச்சு பாருங்கள் நான் எப்படி போக முடியும்னு. வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனா, லூட்ஸா டெம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடங்கள்லாம் கிட்ட இருக்குது, நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு நல்லாவும் இல்லை போகிறதுக்கான வழிங்கெல்லாம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு குடுன்னு வேகமாக வந்து உள்ளே ஓடியாண்டுட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த இது என்ன சொல்லலாம், அவன் பேர் எனக்கு தெரியல. இந்த நெருப்பு இது வந்துட்டு கக்குவான்ல கேஸ்டர் மாதிரியே, அவனும் வந்துட்டு ஃபுல்லாக நெருப்பு மாதிரி தான் இருப்பான். அவனை அடித்தா கூட நமக்கு வந்து ஒன்று கிடைக்கும், போர்ஷன்ஸ்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. ஸோ வந்துட்டு இதான் இவனை பார்த்து எனக்கு பயமாக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஒரு பக்கம் விட்டாமல் பாருங்கள், வெறே ஓட்டம்தான். குடுன்னு இங்கே ஓடியாந்துட்டேன். ஸோ வந்துட்டு போனேன்னா என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.